Greetings everyone. நம்ம டெய்லியும் prelims and mains point of view current affairs articles பார்க்குறோம். இன்னைக்கு என்ன important articles இருக்குன்னு பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்டிகல் பார்த்தோம்னா நமக்கு யூஏஇல இருக்கக்கூடிய அந்த வெள்ளத்தை பற்றி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ யூஏஇ அப்படிங்கிற அந்த ஒரு பகுதி மிடில் ஈஸ்ட்டை எடுத்துக்கிட்டாலே அங்கே அதிகமாக பாலைவனம் போன்ற அந்த ஒரு நிலப்பரப்பு தான் அந்த இடத்துல காணப்படும். சரிங்களா? ஸோ அங்கே அதிகமாக தண்ணீர் வளம் அப்படிங்கிறது இருக்காது. அதிகப்படியான ஆறுகளே அந்த இடத்துல அவ்வளோவா இருக்காது. ஓகேங்களா? ஸோ தண்ணீருக்கே அங்கே ஒரு பெரிய பற்றாக்குறை இருந்துகிட்டே தான் இருக்கும். மழை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப குறைவாக தான் பெய்யும். குறிப்பாக பார்த்தோம்னா நமக்கு வின்டர் சீசனில் எப்போவாச்சும் நமக்கு அங்கே மழை பெய்யும். சரிங்களா? அப்போ அந்த மக்கள் குடிநீருக்காக என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா கடல் நீரை சுத்திகரிச்சு தான் அந்த இடத்துல குடிநீருக்கே வந்து பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கப்போ அவங்களுக்கு அப்பப்போ மழை தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அதை கிளவுட் சீடிங் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மேக வெடிப்பு முறையின் மூலியமா தான் இந்த ஒரு மழை அப்படிங்கிறத அவங்களுக்கு தேவையான மழையை வந்து எடுத்துட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அந்த வகையில் பார்க்குறப்ப சமீபத்தில் நமக்கு யூஏஇல வந்து ஒரு வெள்ளம் வந்திருக்கும். அந்த வெள்ளத்துக்கான காரணம் என்னவா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா சமீபத்தில் யூஏஇல அந்த ஒரு ரீஜன்ல பண்ண அந்த மேக வெடிப்பு காரணம், அந்த மேக வெடிப்பு பண்ணதான் ஒரு காரணமாக இருக்கு அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. சோ இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் மேக வெடிப்புனால அவங்களுக்கு சராசரியா அவங்க இதுக்கு முன்னாடியுமே மேக வெடிப்பு அப்படிங்கிற ஒரு டெக்னிக் தான் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் ஸ்டில் இந்த வருஷம் பார்த்தோம்னா முன்னாடிலாம் பார்த்தோம்னா நமக்கு ஒரு 9 சென்டிமீட்டர் அந்த அளவுக்கு தான் அந்த இடத்துல மழை இருக்கும். ஆனா இப்ப பண்ண அந்த மேக வெடிப்புனால அந்த கிளவுட் சீடிங்னால இப்ப எவ்வளவு வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 14 சென்டிமீட்டருக்கு மேல அந்த இடத்துல ஒரு மழை பெஞ்சனால தான் அந்த துபாயில வந்து ஃபிளட் ஆயிருக்கு அப்படிங்கிற நிறைய வீடியோஸ்லாம் பார்த்திருப்பீங்க. ஸோ அதுக்கான காரணம் அப்படிங்கிறது இந்த கிளவுட் சீடிங் அப்படிங்கிற டெக்னிக்னால தான். ஓகேங்களா? ஸோ அப்போ கிளவுட் சீடிங்ல என்ன மாதிரியான வேதிப்பொருள் பயன்படுத்துறாங்க அப்படிங்கிறதும் நம்ம இந்த இடத்துல சேர்த்து தெரிஞ்சுக்கலாம். என்ன வேதிப்பொருள் அப்படின்னு பார்த்தோம்னா சில்வர் அயோடைடு அப்படிங்கிற இந்த ஒரு வேதிப்பொருளை தான் பயன்படுத்துறாங்க. சில்வர் அயோடைடு. ஓகேங்களா? சோ சில்வர் அயோடைடை பயன்படுத்தலாம். நம்ம ட்ரை ஐஸ்ன்னு சொல்றோம் இல்லையா, கார்பன் டை ஆக்சைடோட ஒரு ஃபார்ம் தான் ட்ரை ஐஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ட்ரை ஐஸை நம்ம பயன்படுத்தலாம். ஸோ இதெல்லாம் எப்படி பயன்படுத்துறாங்க அப்படின்னா அந்த கிளவுட் பக்கத்துல ஒரு விமானத்தின் மூலியமா எடுத்துட்டு போய் சில்வர் அயோடைட அந்த கிளவுட் பக்கத்துல ஸ்ப்ரே பண்ணுவாங்க. ஸ்ப்ரே பண்றதுனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த கிளவுட்ல இருக்கக்கூடிய வாட்டர் மாலிகூல்ஸ் தான் நமக்கு ஐஸ் கட்டிகள் மாதிரி ஆயிரும். ஓகேங்களா? ஸோ ஐஸ் கட்டிகள் மாதிரி ஆனனால நமக்கு அந்த கிளவுட்னால அந்த ஐஸ் கட்டிகளை கேரி பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இழந்து அந்த ஐஸ் கட்டிகள் ஒவ்வொன்றா கீழே விழுக ஆரம்பிக்கும். கீழே விழுகிறப்ப வர வர அந்த ஐஸ் கட்டி அப்படியே மெல்ட் ஆகி நமக்கு அப்படியே மழையா வந்து விழும். ஓகேங்களா? ஸோ இதுதான் இந்த கிளவுட் சீடிங் டெக்னிக். இதை தான் இந்த இடத்துல பண்ணியிருப்பாங்க. ஆனால் அதிகப்படியான மழை வந்து வெள்ளப்பெருக்காயிருச்சு. ஓகேங்களா? ஸோ அதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் ஆர்டிகல்ல வந்து பார்க்குறோம். அடுத்த ஆர்டிகல்ல என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அமிதாப் பச்சன் ஏஆர் ரஹ்மானுக்கு விருது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு தெரியும் புகழ்பெற்ற பாடகி லதா மங்கேஷ்கர் அப்படிங்கிறவங்க 2022ஆம் ஆண்டு வந்து இறந்து போயிருப்பாங்க. சரிங்களா? ஸோ அவங்க இறந்ததுக்கு அப்புறமா அவங்களோட பேர்ல ஒரு அவார்டு அப்படிங்கிறத கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அந்த அவார்டை யாருக்கெல்லாம் கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா தேசத்திற்கும் சமூகத்திற்கும் தன்னலமற்ற சேவை செய்பவர்களை கௌரவிக்கும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் இந்த விருது வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டது. ஸோ இந்தியாவுக்கும் தேசத்துக்கும் இந்தியாவோட சொசைட்டிக்கும் வந்து ஒரு தன்னலமற்ற சேவையை செய்யக்கூடிய உங்களுக்கு இந்த ஒரு விருது வழங்கப்பட்டு வருது. ஓகேங்களா? சோ அந்த வகையில இந்த விருதோட முதல் விருதாளராக யார் இருந்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் தான் இந்த ஒரு விருதை வந்து ஃபர்ஸ்ட் டைமா வாங்கியிருப்பார். ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் அவார்டி அவர்கள் ஃபர்ஸ்ட் யாருக்கு கொடுத்திருப்பாங்க அப்படின்னா நரேந்திர மோடி அவர்களுக்கு வந்து கொடுத்திருப்பாங்க. சோ அதுக்கப்புறம் யாருக்கு கொடுத்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா செகண்டா ஆஷா போன்சே அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்களுக்கு வந்து செகண்ட் அவார்டு அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. ஸோ 2024ஆம் ஆண்டுக்கான விருது அப்படிங்கிறது இந்த வருஷத்துக்கான விருது யார் கொடுக்க போறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு அமிதாப் பச்சன் அவர்களுக்கும் ஏஆர் ரஹ்மான் அவர்களுக்கும் இந்த வருஷத்துக்கான விருது அப்படிங்கிறத வழங்க போறாங்க. ஸோ அதுதான் இந்த செய்தி குறிப்பில் நம்ம பார்த்துருக்கோம். சரிங்களா? ஸோ கடைசியா என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா டைம்ஸ் மேகசின் வந்து 100 மோஸ்ட் இன்ஃப்ளூயன்ஷியல் பீப்புள் அப்படிங்கிறத வெளியிடுவாங்க. ஓகேங்களா? 100 செல்வாக்கு மிக்க நபர்களின் பட்டியல் அப்படிங்கிறத வெளியிடுவாங்க. 100 மோஸ்ட் இன்ஃப்ளூயன்ஷியல் பீப்புள். அதுல இந்தியாவோட இந்த மல்யுத்த ரெஸ்லிங்ல வந்து ஒலிம்பிக் மெடல் வாங்கின சாக்ஷி அப்படிங்கிறவங்க அந்த 100 பேர்ல ஒருத்தரா வந்து இடம் பிடிச்சிருக்காங்க. ஓகேங்களா? சோ அப்ப டைம்ஸ் வெளியிட்டுல அந்த 100 செல்வாக்கு மிக்க நபர்கள்ல எந்த ஒரு இந்தியர் இடம் பெற்றிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா சாக்ஷி மாலிக் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? சாக்ஷி மாலிக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா நமக்கு 2016ஆம் ஆண்டு ஒலிம்பிக்ஸ் போட்டியில வந்து பிரான்ஸ் மெடல் வந்து ரெஸ்லிங்ல வந்து வின் பண்ணிருப்பாங்க. ஓகேங்களா? சோ அவங்களை எதுக்கு இந்த ஒரு பட்டியலில் வந்து இணைக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா சமீபத்தில் நமக்கு ரெஸ்லிங் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியாவில் ஒரு பெரிய பிரச்சனை போயிட்டு இருந்துச்சு. அதனுடைய தலைவராக இருந்த இந்த பிரிஜ்பூஷன் சிங் அப்படிங்கிறவர் வந்து
பிரிஜ்பூஷன் சரண் சிங் அப்படிங்கிறவர் வந்து ஒரு ஹராஸ்மெண்ட் கேசஸில் வந்து மாட்டிக்கிட்டாரு. ஆனால் அவரை வந்து பதவி நீக்கம் செய்யணும் அப்படின்னு சொல்லி நிறைய ரெஸ்லர்ஸ் வந்து போராட்டம் பண்ணிட்டு இருந்தாங்க. வினேஷ் போகத், பஜ்ரங் பூனியா, இந்த மாதிரி நிறைய ரெஸ்லர்ஸ் வந்து போராட்டம் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா. ஸோ அதில் ஒரு முக்கியமான போராட்டத்தை இவங்களும் எடுத்துட்டு இருந்திருப்பாங்க, சாக்ஷி மாலிக் அவங்களும். ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக தான் இவங்களை வந்து டைம்ஸ் மேகசினோட அந்த 100 மோஸ்ட் இன்ஃப்ளூயன்சர் பீப்புளில் வந்து இவங்களையும் ஆட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா. ஸோ இன்னைக்கு டிஎன்ஏ பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா ஒரு 3 இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல் இருந்துச்சு. ஸோ நாளைக்கு டிஎன்ஏல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.